ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சித்து விலாக்ஸ். என்னடா இவ்வளோ உயரமான முருகர் சிலை இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது நம்ம தமிழ்நாட்டில் இல்லைங்க, நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திரா மாநிலம் சித்தூர் பக்கத்தில் இருக்கிற பாக்காலன்ற டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்குது. அங்கே தான் இந்த பிரம்மாண்டமான முருகர் சிலை இருக்குது. ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற மக்கள்லாம் இங்கே திருத்தணி, ரத்னகிரிக்கெலாம் நிறைய பேர் வந்து முருகனை தரிசிக்கிறத பார்த்துருக்கேன். ஆந்திரா மாநிலத்தில் இப்படி ஒரு முருகன் கோயில் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு முருகன் கோயில் இருக்குன்னு. அதனால தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி முருகரை தரிசிக்க வந்திருக்கோம். இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த முருகர் சிலையோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 54 அடி. மலேசியாவில் இருக்கிற 10 மலை முருகர் மாதிரியே இந்த முருகரையும் வடிவமைச்சிருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான 54 அடி முருகர் சிலையை நவம்பர் மாதம் 2023 தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த முருகரை பிரதிஷ்டை பண்ணி 1 வருஷம் 5 மாதம்தான் ஆகுது. மலைக்கு கீழே இந்த மலேசியன் முருகரை தரிசிச்சுட்டு மலைக்கு மேலே சுப்பிரமணிய சுவாமியை போய் தரிசிக்கணும். முருகனை தரிசிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்தோன்னா இங்கே விநாயகரோட சன்னதி இருக்குது. விநாயகர் பக்கத்தில் நவகிரக தெய்வங்கள் இருக்காங்க. இப்போ மலையேற தொடங்கியாச்சு. இங்கேருந்து பார்த்தோன்னா முருகரோட பின்புறம் அவ்வளோ அழகாக தெரியுது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம வந்தோன்னா இங்கே நாகதெய்வங்கள் இருக்காங்க. இவங்களையும் வணங்கிடுங்க. இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கிற மலையை பார்த்திங்கன்னா ரொம்பவே உயரமான மலையெல்லாம் இல்லைங்க. அதிகபட்சம் ஒரு 70லேருந்து 80 படிக்கட்டுகள் கொண்ட ஒரு சிறிய மலை தான். இந்த மலை மேலே போகிறதுக்கு 2 பாதை இருக்குங்க. இப்போ நம்ம போகிற ஒரு பாதை இருக்குது, இறங்கும் போது இன்னொரு பாதையில் இறங்கலாம். நம்ம வேலூர்லேருந்து கிளம்பி சித்தூர் தாண்டி காணிப்பாக்கம் தாண்டி பாக்காலா ரயில்வே ஸ்டேஷன் தாண்டினீங்கன்னா அங்கேருந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த கோயிலை நம்ம வந்து அடைஞ்சிடலாம். வேலூர்லேருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலையும் ராணிப்பேட்டையிலேருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சித்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நடந்து நம்ம மலை ஏறி மலை மேலே வந்து சேர்ந்தாச்சு. இங்கே தான் மூலவரான சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். வாங்க நம்ம உள்ளே போய் முருகனை தரிசிக்கலாம். மலை மேலே நின்று பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்குது. இது தான் இந்த இன்னொரு பாதை. நம்ம கீழே போகிறப்ப அந்த பாதையில் போகலாம். இது தான் மூலவரோட கோபுரம், இல்லை விமானம் சொல்லலாம். குன்று இருக்கிற இடத்துல முருகர் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் மலைக்குன்றுகள் இருக்குது. அதனால தான் இங்கே இந்த சுப்பிரமணிய சுவாமி முருகர் இங்கே வந்திருக்காரு. இவர் தான் மூலவரான சுப்பிரமணிய சுவாமி. எவ்வளோ அழகாக, முருகன்னாவே அழகன் தான். ஒரு பக்கம் வேலும் இன்னொரு பக்கம் சேவல் கொடியோடு நின்றுட்டுருக்காரு. பக்கத்தில் வள்ளி மற்றும் தேவயானையோடு இருக்கார்.
இங்கே பார்த்தீங்கன்னா 6 முகம் 12 கைகள் கொண்ட முருகர் இருக்கார். வள்ளி மற்றும் தேவயானை தாயார்கள் இருக்காங்க. மலைக்கு மேலே ரொம்பவே அமைதியான ஒரு முருகர் கோயில். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்குது இந்த முருகர் கோயில். எல்லாரும் கண்டிப்பாக வாங்க, இந்த முருகரை தரிசிங்க, அவரோட அருளை பெறுங்க. இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு இன்னொரு வழி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். வாங்க அந்த வழியாக நம்ம கீழே போகலாம். போன வாரமே நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கணும். டிலே ஆகி இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதனால் எல்லோரும் மன்னிச்சுக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த மலைக்கு போகிற 2 பாதையும் பார்த்தீங்களா? அப்புறம் இந்த சுப்பிரமணிய சுவாமியையும் தரிசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவை நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.